நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? அவங்க வீட்டிலேருந்து எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது சார். பசங்க எதனா ஒன்று இல்லைன்னா 19 ரூபா ஏழை வீட்டில் விட்டு கொடுக்க மாட்டாங்கிற கதையை வச்சு அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கிறது. நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தா தான் ஃப்ரெண்டு இல்லையா? அதுதான் வீட்டுக்கு போய் தான் இருந்தா வீடு வரைக்கும் போவோம். வீட்டுக்கு போய் இப்படி பழகணும்னு கற்றுக்கிறது. என்ன போய் பழகுறது? சித்தப்பா சித்திக்கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அவங்களாம். அவங்க வீட்டில் வந்து வரங்க சிரிக்கிறாரு கெஸ்ட்டு. அவர்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? எங்க வீட்டில் இந்த மாதிரி கிடையாதுங்க, அவங்க வீட்டில் இப்படிலாம் பண்ணுவாங்க, நாங்க போயிருக்கேங்க பார்த்துருக்கேங்கன்னு சொல்ல முடியும். அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, அது நமக்கு பிடிச்சிருக்கும். எல்லாரும் பாசமா இருப்பாங்க. அது இல்லாம பிளஸ் வந்துட்டு அவங்களோட சாப்பாடுலாம் சான்ஸே இல்லை. எல்லாம் அள்ளி விடாதுங்க. என்ன சாப்பிட்டீங்க அவங்க வீட்டில்? என்ன சாப்பிப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருவிட்டூர்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த சைட்லாம் ஃபிஷ் ஃப்ரைலாம் சான்ஸே இல்லை. ஆமா, திருவள்ளூர் பக்கம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா தான் இருக்கும், திண்டுக்கல் பக்கம் பிரியாணி நல்லா இருக்கும். இப்போ அவங்க கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு புரியும், அவங்க வீட்டுக்கு போறதுனால, அவங்க கூட சேர்றதுனால. போனா தானே புரியும். அதான் இல்ல போறீங்களா? அவங்க நீங்க இப்படி சொல்லுங்க, என்னோட இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்க இந்த இதுதான் அவங்களுடைய பொருளாதாரம், அவங்க வீட்டுக்கு நான் இங்க போயிருக்கேன், அவங்க வீட்டில் இது எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க வரிசையா பேரை சொல்லி, நண்பருடைய பேரை சொல்லி, அவர் வீடு இது, அவங்க அப்பா அம்மா இது பண்றாங்க, நான் அந்த வீட்டுக்கு போவேன், அங்க இது செய்வேன், அங்க எனக்கு இது பிடிக்கும். என் ஃப்ரெண்டு பேர் பாலா. அவங்க அம்மா டீச்சராக இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சுன்னா பாலா வந்து என் வீட்டுக்கு வந்துடுவான், எங்கள் வீட்டில் தான் தங்குவோம். இதே மாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. போய் இருக்கும் போது தெரியும், அவன் வந்து ஒரு நாள் கூட என் வீட்டிலேருந்து வந்துட்டு அவங்க வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அது ஒரு விஷயம். அவன் வீடு என்னதான் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கேருந்து வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு இந்த விஷயம் என் வீட்டில் இல்லைடா உன் வீட்டில் இருக்குன்னு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது கிடையாது. ட்ரிப் பண்ணதே கிடையாது. கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன். சூப்பர், குட், சரியான உண்மையான பாயிண்ட். இது போனா தான் படம் சொல்ல முடியும். எஸ், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சார். இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து விஜய்னு பேர், ஒரு 2 ரூம் தான் இருக்கும், ஃப்ரெண்டு மளிகை கடை வச்சிருக்காங்க. அந்த பையன் மளிகையில் உட்காந்து படிப்பான். இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா, நான்லாம் படிக்கும்போது சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு ரூம் எனக்குன்னு தனியாக இருக்கணும், டிவி யாரும் வெளியே போடக்கூடாது, அது மாதிரி பார்த்துப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டேன், அவன்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், சாட்டிஸ்ஃபை வைப்பான் அவன் இடத்த வச்சு, இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை வைக்கிறேன். குட். இல்லை அவங்க வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கும் சார். வீடு டிசிப்ளினாக இருக்கும். வீடு அப்படின்னா சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் சார். இந்த சைடு ஷோபா, அந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரெண்டு வீடு போயிருக்கீங்க? போயிருக்கேன் சார். ஓகே, எஸ். சைலண்ட் நேச்சர் சார், எந்த வித சவுண்டும் வராமல் அமைதியாக இருக்கும் அட்மாஸ்பியர்லாம். நம்ம வீட்டிலலாம் க்ரௌடாக சத்தமாக இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பின்னு போட்டால் கூட சவுண்ட் கேட்காது. அவங்க வீடு எங்கே இருக்காது சொல்லுங்கள்? ஃப்ரெண்டு பேர் வந்து விக்கி, இங்கே படூர் மேடுக்கிட்டே இருக்கான். வீடு அப்பார்ட்மெண்ட் தான், சவுண்டே வராது, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். அதே நம்ம வீடு வந்து காலனி, ஒரு மாதிரி சவுண்டு, எப்பவுமே குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும், சவுண்ட் வந்து. எந்த கம்பேரிசனில் வேணும்? ஆக்சுவலாக பார்த்தா வீடுனா சலசலன்னு சத்தமாக தானே இருக்கணும். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வேற? அவங்க கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும் சார். வாங்க போங்கன்னு அழகாக பேசுவாங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்களும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி வாங்க டேட் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பேசிக்க மாட்டோம் சார். அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார், அது கேட்கவே. இங்கிலீஷில் அழகாக சூப்பராக பேசுவாங்க, டேட் மாம்னு அந்த மாதிரிலாம். அப்பா அம்மா நாங்கள் கூப்பிட்றோம்ல. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் தான் தம்பி. சார் அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க சார். எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. எங்களால் அது முடியாது. என் ஃப்ரெண்ட் பேர் விக்னேஸ்வரன், சொந்த ஊர் திருநெல்வேலியவன். அவங்க அப்பா வந்து எப்படின்னா ஓரளவுக்கு நல்ல நாலேஜ், அவங்க வீடு நல்ல பெரிய வீடு. அவங்க வந்துக்கிட்ட வந்து நான் ஒரு இந்த மாதிரி தான் நான் படிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அவங்க நிறைய கரெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ போகிறதுக்கு இந்த மாதிரி போகலாம், இந்த வே விட இந்த வே நல்லாயிருக்கும், நீ இப்படி படிக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது, இதை நீ அட்டன் பண்ணு, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளுன்னு பண்ணாங்க. அதுக்கேற்றபடி ஒரு சில இதுக்கும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா புக்ஸ்லாம், அதாவது நல்ல ஓஷோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய புக்ஸ்லாம் வந்து வரிசையாக அடிக்க வச்சுப்பாங்க. அது மெயின் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா டைம் பாஸ் ஆகலாட்டினா அந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தோணும். அதாவது நம்ம படித்த புக்ஸை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கிட கூடாது, அவங்களும் வீட்டுக்கு வரவங்களும் படிக்கணும் அப்படின்ற அந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பட் அவங்க அப்பா மாதிரி, அதாவது நான் ஒரு அப்பாவானம்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது, ஒரு நல்ல கைடா, நல்ல கைடா இருக்காரு அந்த ஒரு ஏழை பையனுக்கு தெரியாம இக்னரண்ட் அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து வழிகாட்டியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கரெக்டா இருந்தாரு அப்படின்னு இருக்க மாதிரி.